ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஐ வீடியோ போடுறதுனால சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகுமா ஆகாதான்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது ஏஐ வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய சேனல் வந்து ஏஐ வீடியோ சம்மந்தப்பட்ட சேனல் தான். நான் ஒரு 1 இயராக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து சேனல் மானிட்டேஷன் ஆச்சு. ஆனால் மானிட்டேஷன் ஆன பிறகு என்னோடய சேனலில் ஒரு பிரச்சனை, இன்அதென்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதாவது என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே வந்து ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம், அதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஃபோட்டோஸ் கொடுத்து ஒரே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். என்னோடய ஒரிஜினல் வாய்ஸும் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட்டாகவே கொடுத்துட்டேன். அதனால் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகியும் எந்த புண்ணியமும் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போது அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாங்க, இன்அதென்டிக் கண்டென்ட் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து முழு விளக்கம் இதுதான். எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து உங்கள் சேனலுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ஏஐ வீடியோ போடுறீங்க அப்படின்னா போடுறது பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு ஒரே டைட்டில் ஒரே ஹேட்ஸாக கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி ஒரே ஃபோட்டோஸ் கொடுத்துடாதீங்க. அப்படி போடுற நீங்கள் ஒன்று ஒரிஜினலாக உங்கள் வாய்ஸை கொடுங்க. அப்படி இல்லை ஏஐ ஃபோட்டோ யூஸ் பண்ணி வாய்ஸ் மட்டுமாவது உங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். நான் ஒரே இதை கொடுத்ததுனால தான் என்னோடய சேனலுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சுன்றது கஷ்டமாக இருக்குது. நான் இதுலேருந்து எப்படி வெளில வரப்போகிறேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி டைட்டில் வந்து மாற்றி கொடுங்க. ஒரே டைட்டில் கொடுத்தாலும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக வருது. இன்அதென்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஒரே டைட்டில் ஒரே ஹேஷ்டேக்கு ஒரே ஃபோட்டோஸு, ஒன்று உங்களோட வாய்ஸு, இல்லை சொந்தமாக நீங்கள் உங்களுடைய முயற்சி பண்ணி நீங்களாக வந்து உங்களோட முகத்தை ஃபேஸை காட்டியோ இல்லை உங்கள் வாய்ஸை கொடுத்தோ வீடியோஸ் போடுங்க. அப்போ தான் மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய சேனல்லேருந்து எப்படி அதுலேருந்து வெளியில் வர மானிட்டேஷன் மறுபடியும் வந்து ரீஅப்ளை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து திரும்பவும் மானிட்டேஷன் பண்ணி ரீஅப்ளை பண்ண பிறகு அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து சேனல் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா வந்து எனக்கு கேமரா முன்னாடி பார்த்து பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பதட்டம். அதனால் நான் இது வரைக்கும் வீடியோ போட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் கேமரா முன்னாடி பார்த்து பேசி போடுறது. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து என்ன மாதிரி ஏஐ சேனல் போட்டு வீடியோ போடுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த வீடியோ. ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருப்பீங்க, போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு நீங்களும் வந்து ஏஐ வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஃபேஸை காட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.